சட்டமன்றத்தை பொதுக்கூட்ட மேடையாக மாற்றிய இன்றைய சிஎம் நம்ம சொல்ல சார். பொதுவாக கடை வீதியில் பொதுமக்கள் பேசிக்கிற விஷயம் சார் இது. இதை நம்ம தோழர்கள்ட்ட பகிர்ந்துக்கிறோம், அவ்வளோதான். அதாவது நம்முடைய இன்றைய சிஎம் அவர்கள் சிறிது நாட்களுக்கு முன்பு டெல்லிக்காக நித்தி ஆயோக் கூட்டத்திற்கு போனார். அங்கே போயிட்டு தமிழ்நாட்டுடைய நிதிநிலை சிறப்பாக இருக்கிறது, இரண்டாவது பெரிய பொருளாதாரம், பாதுகாப்பில் தமிழ்நாடு முதல் மாநிலமாக இருக்கிறது, பெண்கள் வேலைவாய்ப்பில் நாங்கள் 45 விழுக்காடு பெண்கள் வேலைவாய்ப்பு வேலை செய்கின்ற மாநிலமாக இருக்குது. இப்படி பட்டியல் பெருசாக ஆக ஓகண்டு அதுவுடைய பேஸ் பண்ணி அப்படியே சட்டமன்றத்தில் கவர்னர் உரையே இருந்துச்சு. இதற்கு பதில் சொல்லுகின்ற ஒரு நிகழ்ச்சி. அந்த நிகழ்ச்சியில் பாருங்கள், முதலமைச்சர் இன்னைக்கு பதில் சொல்லுவார் அப்படி சொல்லிவிட்டு மக்கள் எல்லாமே எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. பொதுமக்கள், பெரிய பெரிய அறிஞர்கள்லாம் எதிர்பார்த்தாங்க. ஆனால் அங்கே என்ன நடந்துச்சு? முதலமைச்சருக்கு ஒரு கோபம்லாம் வந்துச்சு. ஆக்ஷன், அதாவது சினிமாவில் நடக்கக்கூடிய தலையுடைய ஆட்டி ஆக்ஷன்லாம் நடந்துச்சு. எதிர்கட்சிகள் கேள்வி கேட்கணும். எதிர்கட்சிகள் செய்யக்கூடிய விஷயங்களை திருவி கேட்பாங்க. அதை பற்றி தப்பு சொல்லுவாங்க, சமயத்தில் பாராட்டுவாங்க, சமயத்தில் சரியில்லைன்னு சொல்லுவாங்க, எல்லாம் செய்யத்தான் சொல்லுவாங்க. அது எல்லாம் சொன்னால் தான் எதிர்கட்சி. அதற்கெல்லாம் நம்ம கோவப்பட முடியுமா சார்? பதில் உரைண்டா எப்படி இருக்குன்னு மக்கள் எப்படி எதிர்பார்த்தாங்க? மக்களுடைய பேச்சு எப்படி இருக்குது? எப்படி எதிர்பார்த்ததாக இருக்குது? இரண்டாவது பெரிய பொருளாதாரமாக இருக்கு, நான் முதலிடத்துக்கு கொண்டு வருவேன். 1 ட்ரில்லியனை நோக்கி போய்கிட்டு இருந்தாங்க, 2 ட்ரில்லியன் நோக்கி நான் போக போகிறேன். இந்த 5 வருஷத்தில் 50 லட்சம் நபர்களுக்கு நான் வேலை கொடுக்க போகிறேன். இப்படி அடுக்கடுக்காக வளர்ச்சி பாதைகளையும் இங்கே இருக்கிற பாதுகாப்பை எப்படி மேம்படுத்த போகிறேன்னு இப்படித்தான் இருக்குன்னு. இதை விட்டுட்டு நாங்கள் எப்படி ஆரம்பித்தோம், எப்படி சமூக சேவை செய்தோம், எப்படி நாங்கள் நாகப்பட்டினத்து மீனவருக்கு போராடினோம். பக்கத்து மாவட்டம் தான் சார் அது. அங்கே ஒரு குத்துப்பாட்டு நடந்துச்சு சார். யார் குத்துப்பாட்டு ஆடுனாங்கிறது எல்லாருமே யூடியூப்பில் பார்க்கலாம் சார். அப்படிப்பட்ட ஒரு போராட்டம் அது. சிஏஏ போராட்டத்துக்காக குரல் கொடுத்தேன். டிஎம்கே தான் சார் சட்டமன்றத்தில் அதற்காக தீர்மானம் நிறைவேற்று சார். இறங்கி ரோடு முழுவதும் அந்த முஸ்லீம்கள் போராடுறப்ப அங்கங்கே மீட்டிங்கில் மேடையில் அவங்க தான் சார் குரல் கொடுத்து பேசுனாங்க. ஒரு இடத்துல கூட இந்த விஜய் அவர்களுடைய ரசிகர்களையோ தாவேக்காவுடைய யாருடைய உறுப்பினர்கள் சொல்லப்படும். தாவேக்காவும் 2 வருஷத்தில் ஆரம்பிச்சிச்சு. அதுக்கு விஜய் ரசிகர்னு யாருமே குரல் கொடுக்கல சார். விஜய் படத்தை பார்த்துக்கிட்டு யாருமே கொண்டு வந்துக்கிட்டு முஸ்லீம்கள் தான் போராடினாங்க. இதுக்கு ஒரு சப்பக்கட்டு கட்ட வேண்டாம் சார். இதில் வேறு எவ்வளோ பெரிய மனுஷன் ஸ்டாலின் அவர்கள், முன்னாள் முதலமைச்சர். ஹெச் ராஜா அவர்கள் எப்படிப்பட்டவன்னு உங்களுக்கு எல்லாரும் தெரியும். அவள் உடம்பு சரியில்லாட்டி போய் அவர் சென்று அவர்களை போய் பார்க்குறாரு. சீமான் அவர்களை தந்தையாக இருக்கிறவை பார்க்குறாரு, ஆறுதல் சொல்கிறாரு. அவர்களை பற்றி கிண்டல் அடிக்கிறீங்க. இந்த எலெக்ஷன் நேரத்தில் நீங்கள் முதலமைச்சர் ஆகிறதுக்கு முன்னாடி உங்களை பற்றி ஏதாச்சும் ஒரு வார்த்தை பேசியிருப்பாரா? அதற்கு பிறகு கூட பாருங்கள், நீங்கள் ஜெயித்த உடனே இந்த அரசை பற்றி எந்த விதமான என்ன சொல்கிறது, ஒரு போராட்டங்கள் போல் டார்ச்சர் தர மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் நீங்கள் எடுத்தவொடனே பதவியேற்றவுடனே ஒரு பொய் அடிக்கிறீங்க. முதல் பொய் அடிக்கிறீங்க, கஜானா காலி அப்படின்ட்டு. கஜானாண்டா என்னண்டே தெரியாமல் அடிக்கிறீங்க. அப்போ அவருக்கு பதில் சொல்கிறாங்க. அதுலேருந்து வந்தவங்க சொல்கிறாங்க, கஜானா ஃபுல்லாக வச்சுருக்குறோம், இருக்குது, நீங்கள் போய் எல்லாமே நலத்திட்டங்கள் செய்யலான்னு சொல்கிறாங்க. இதில் என்ன சார் இருக்குது? இன்றைக்கி வரைக்கும் பாருங்கள், அவர் தரக்குறையாக மரியாதை குறைவாக பேசியிருப்பாரா?
நடிகர் கட்சி நடிகர் தானே சார், நடிகர் கட்சியை நடிகர் கட்சி தான் சார் சொல்லுவாங்க. இன்றைக்கி வந்து மாமன்றம் சார், அது மிகப்பெரிய மாமன்றம். அங்கே இயற்றப்படுகின்ற சட்டங்கள் தமிழ்நாட்டில் அனைத்து அமைப்புகளை கட்டுப்படுத்தக்கூடியது. ஏன் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலம் முன்னோடியாக காட்டக்கூடியது. இன்னும் சொல்லப்போனால் நம்மளுடைய கோர்ட் இருக்குது பாருங்கள், நீதிமன்றங்கள், அதற்கே சவால் விடக்கூடிய மன்றம் சார் இது. அதில் விசில் அடித்து இன்றைக்கி வந்து உற்சாகம் பண்ணி விசில் அடிக்கிறாங்க சார். இது என்ன ஆயிடுச்சு, தேட்டரா இது வந்து கட்சி மீட்டிங்கா? போகிற போக்கில் இங்கே இது வரைக்கும் என்ன சொல்கிறது, ஸ்கூலில் வந்து ஒரு குத்தாட்டங்களும் ஆர்ப்பாட்டங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு. போகிற போக்கில் இங்கேயும் நடந்துருமாங்கிற ஒரு அச்சம் நடுநிலையாளர்கள்ட்டையும் பொதுமக்கள்கிட்ட நிலவுது சார். எப்படி சார் இது? இன்றைக்கி வந்து அப்படியே தேடி கிண்டல் அடிக்கிறீங்க, அப்பாவை காணும்ண்டு. இப்போ நெட்டிசன் என்ன பண்ணுறாங்க, அந்த அப்பா ஸ்டாலின் இருக்கார், இன்னொரு அப்பா எங்கே போயிட்டாருன்னு கேட்குறாங்க. பார்த்தீங்களா? உங்களுக்கு நீங்கள் வந்து இன்றைக்கு முதலமைச்சர், 50 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு. நீதிபதிகளுக்கும் நீங்கள் முதலமைச்சர், ஐஏஎஸ்ஸுக்கும் முதலமைச்சர், பிஹெச்டி முடித்தவர்களுக்கும் முதலமைச்சர், பாமர விவசாயிகளுக்கும் முதலமைச்சர், இன்னும் பல ஆயிரம் கோடியில் ஜுவல்லர்ஸ் வச்சுருக்காங்க பாருங்கள், பெரிய பெரிய ஜுவல்லர்ஸ், டி நகர் மாதிரி பகுதிகளில் நாடு முழுவதும். அவங்களுக்கு நீங்கள் தான் சார் முதலமைச்சர். எல்லாரும் பார்க்குறாங்க சார், என்ன இப்படி ஒரு பேச்சு, இப்படி ஒரு ஒரு நடத்தை. இதெல்லாம் நான் உங்களை வந்து விமர்சிக்கிறதுக்காக சொல்லலை. பொதுமக்கள் பேசிக்கிட்டு மனக்குறையாக இருக்கிறாங்க, ஒரு காதுபட தெரிஞ்சிச்சுண்டாக்கா இது ஒரு மாற்றம் நடக்குமேன்னு சொல்கிறோம். எதிர்கட்சிகளை விமர்சிப்பாங்க, எதிர்கட்சிகளை விமர்சிப்பாங்க. அதை நீங்கள் திருப்பி விமர்சிக்கிறதை விட்டுட்டு உங்கள்கிட்ட என்ன எதிர்பார்த்தாங்க? கேள்வி கேட்டால் பதில், பத்திரிக்கையாளர் கேள்வி கேட்டால் பதில். நீங்கள் தான் உங்களை ஊமண்டு யாரும் சொல்லலையே, மேடையில் நின்று பேச மாட்டீங்கன்னு யாரும் சொல்லலை. மேடையில் தான் சூப்பராக பேசுவீங்களா, சவால் விடுவீங்களா? சட்டமன்றத்தில் கேள்வி கேட்டால் பதில் சொல்லுங்கிறதுக்கு தான் வாயை திறங்க சிஎம் சார்னு சொல்கிறாங்க. அது ஒரு கிண்டல், வாயை திறந்துட்டாக்க எல்லாரும் ஓடுறாங்கன்ட்டு. வாயை திறந்தா ஓட மாட்டாங்க, வாயில் வர்ற அந்த வார்த்தைகளை வச்சு மனுஷன் நிற்க முடியல, காதை பற்றிட்டு ஓடுறாங்க சார். பாருங்கள், பொதுவாக நான் போகிறேன் பேசிக்கிறாங்க, தூக்க கட்சின்னா இப்படி தான் இருக்கோங்கிறாங்க. அது என்ன தூக்க அப்படின்னு கேட்டோம்னா, தூய சக்தின்னு சொன்னாங்க. அது கூட அவர் வந்து ஊழல் சக்தின்னு எது சொன்னாரோ அந்த எம்எல்ஏ சேர்ந்துட்டாங்க. கல்லாப்பட்டு சக்தின்னு எது சொன்னீங்களோ அந்த கல்லாப்பட்டு சக்தியை சேர்ந்துட்டாங்க. அப்போ தூக்க மாறிடுச்சு. பார்த்தீங்களா? எல்லாம் நமக்கு திரும்பி வரும். இந்த தேவையில்லாத விஷயங்களை விட்டுட்டு, எதிர்கட்சிகள்கிட்ட சண்டை போடுறதை விட்டுட்டு ஆக்கப்பூர்வமான வேலைகளை செய்யணும்னு மக்கள் எல்லாம் பெரிய எதிர்பார்த்து பேசிக்கிட்டு இருக்காங்க சார். டீ கடையிலையும் வீதிகளிலையும். இது தான் சார் நம்மளுடைய